2026 புற்றுநோய்க்கு நம்ம என்ன செய்ய முடியும், என்ன அதோட மெசேஜ்? ஸோ WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்துருக்கிற மெசேஜ் என்ன, யுனைடெட் பட் யூனிக். இந்தியர்களை போல யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிற மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, கேன்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதை ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படணும். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு பேஷண்ட்டும் ஒரு தனித்தன்மை உடையவர், எல்லாருமே யூனிக். அதை தான் யுனைடெட் பட் யூனிக்னு நம்ம சொல்கிறோம். ஸோ என்ன விஷயத்தில் யூனிக்காக இருக்கும், எந்த விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம். இந்த காலகட்டத்தில் ஒரே விதமான கேன்சர் எல்லாருக்கும் வந்தாலுமே அதில் ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த மாலிகுலர் குரூப் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகளை நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வாய் புற்றுநோய் வருது, இல்லை கழுத்தில் புற்றுநோய் வருது, இல்லை பிரெஸ்ட்டில் புற்றுநோய் வருது, வயிறில் வருதுன்றதுன்னா ஸோ அதுக்கு என்ன டைப் இருக்குங்கிறத பொறுத்து அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறோம். வள்ளுவர் சொன்னது தான், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்செயல். ஸோ நோய் எதனால வருது, எப்படி வருது, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு மரபியல் லெவலில் நம்ம போய் இன்னைக்கு கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உலக புற்றுநோய் தினத்தில் இப்போ எந்த கேன்சர் இந்தியாவில் காமன், எது வந்து அடிக்கடி வருது, ஆண்களில் எது காமன், பெண்களில் எது அதிகமாக வருது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோய் இதுதான் இன்னைக்கு நம்பர் 1 புற்றுநோயாக இருக்குது, உலகளவுலையும் சரி இந்தியாவிலையும் சரி. 10 வருஷம் முன்னாடி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இருந்தது, இப்போது அது குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்பர் 1 லெவலில் இருக்கிறது மார்பக புற்றுநோய். ஸோ இதை வந்து கண்டறியறதுக்கோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. நம்மளில் எந்த ஒரு லேடிஸ் வந்து 40 வயசுக்கு மேலே இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு நம்ம மேமோகிராம் டெஸ்ட்டுங்கிறது நம்ம பண்ணணும். ஸோ இந்த மேமோகிராம் டெஸ்ட்டுங்கிறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி 40 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணோம்னா கேன்சரை வந்து நம்ம ஒன்றாவது ஸ்டேஜ் அல்லது இன்னும் சொல்லணும்னா 0 ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது, ப்ரீ கேன்சர்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கலாம். அதை வந்து இந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது குணப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 99%, 99% மேலே இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஆண்களில் இதே மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்குது. ஆண்களில் நமக்கு வந்து லங் கேன்சர், ஓரல் கேன்சர், வாய் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இது 2 தான் வந்து காமனாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னு நான் சொல்ல தேவையில்லை. எல்லா சினிமாலையும் நம்ம போகும்போது ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம், பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஸ்மோக்கிங்கை இன்னியோட விட்டுட்டோம்னாலே லங் கேன்சர் வரதை நம்ம கிட்டத்தட்ட 80% 90%, 80% 90% நம்ம கம்ப்ளீட்டாக இதை வந்து நிறுத்திட முடியும். வாய் புற்றுநோயும் அதே மாதிரி தான், ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு தான் அதிகமாக வரக்கூடியது. ஸோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது, அது அப்படியே பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஆல்ரெடி ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க இல்லை புகையிலை பழக்கம் இருக்கிறவங்கன்னா அதை அப்படியே நிறுத்திடுங்க. நான் வந்து இன்னைக்கு 10 பிடிக்கிறேன், நாளைக்கு 5 பிடிக்கிறேன், அதுக்கப்புறம் 2 ஆக்கிறேன் 1 ஆக்கிறேன்னு சொல்கிறது பொதுவாக வேலை செய்யாது. இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க, நான் இனி சிகரெட்டை தொட மாட்டேன், நான் இனிமேல் புகையிலை பயன்படுத்த மாட்டேன்னு நினச்சி அப்படியே விட்டிங்கன்னா அப்போ தான் அது வந்து வேலை செய்யும். உங்களுக்கு அதில் ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்ககிட்ட வாங்க, நாங்கள் அதுலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கேன்சருங்கிறது ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது, ப்ரிவென்ஷனுக்கும் அதுக்கான யுக்திகள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். சரி, இல்லை சார் நான் தான் ரொம்ப வருஷமாக பிடிச்சிட்ருக்கேன், அப்போ எனக்கு எதுவும் வாய்ப்பே கிடையாதான்னு கேட்டால் இருக்குது. எப்படி பிரெஸ்ட்டுக்கு வந்து மேமோகிராம்னு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி லங் நுரையீரல் கேன்சருக்கு நமக்கு லோடோஸ் சிடி செஸ்ட்னு சொல்லுவோம். நார்மலாக பண்ணுற சிடி ஸ்கேன் தான். ஸோ நெஞ்சுக்கு பண்ணுற ஒரு சிடி ஸ்கேனை நம்ம அதை பண்ணோம்னா அதில் கேன்சரை நம்மளால் கண்டறிய முடியும். இது யாருக்கு தேவை? ஆண்களில் 45 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த மாதிரி புகையிலை பழக்கம் அல்லது ஸ்மோக்கிங் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சிடி ஸ்கேனை பண்ணணும். பண்ணோம்னா என்ன அட்வான்டேஜ்னா லங் கேன்சரை ரொம்ப சின்னதாக இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். மார்பக புற்றுநோய்ங்கிறது ஒரு வகையில் பார்த்தா ரொம்ப ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியானது. லங் கேன்சர் அதோட கொஞ்சம் சிரமம் பட்டுறது, அண்ட் அதில் வந்து ஸ்டேஜும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா லங் கேன்சரில் குணப்படுத்துறது கஷ்டமாயிடும். ஸோ இந்த சிடி டெஸ்ட்டை பண்ணால் நம்மளால் சின்னதாக இருக்கும்போதே இந்த கேன்சர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்டேஜ் 1ல் கண்டுபிடிக்கணும்னா 90%க்கு மேலே லங் கேன்சரை குணப்படுத்தலாம். இன்றைக்கி லங் கேன்சர் சர்ஜரிங்கிறது முன்னாடிலாம் பார்த்தா 15 நாள் 20 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பெருசாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி அது தேவையில்லை. இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து வயிறுக்கு லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே பண்ணுறது தொரஸ்கோஸ்கோப்பி, வேக்ஸ் சர்ஜரி, VATSன்னு சொல்லுவோம். அந்த வகையிலையோ இல்லது ரொபாட்டிக் சர்ஜரி, இன்னும் நுணுக்கமாக பண்ணுறதுன்னா ரொபாட்டிக் சர்ஜரியில் அந்த லங்கில் இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நம்மளால் செய்ய முடியும். அது இன்றைக்கி சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி யுனைடெட் பட் யூனிக்னு சொல்கிற மாதிரி ஒரு லங் கேன்சருக்கும் என்ன மாலிகுலர் டைப்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், அதுக்கு இந்த நபருக்கு வந்து இந்த கேன்சர் வந்திருக்கு, இந்த மரபியல் அணுவில் இந்த மாற்றம் இருக்குது, அதுக்கான மருந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு.
அதே மாதிரி தான் வாய் புற்றுநோய். வாய் புற்றுநோய்ங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம். டெய்லி நம்ம எல்லாருமே பல் விளக்குறோம். அப்போ அந்த வாயை பார்த்தாலே போதும். அங்கே இருக்கிற புண்ணோ இல்லை ஏதாவது ஒரு வீக்கம் இருக்குது, பல் ஏதாவது லூஸ் ஆகுது, இல்லை அந்த இடத்துல ஒரு தீராத புண்ணாக இருக்குது, வலி இருக்குது, நாக்கில் ஒரு புண்ணு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களை அணுகுங்க. நாங்கள் அதுக்கு தேவையான சதை பரிசோதனை, பயாப்சின்னு சொல்கிறது செய்கிறதோ இல்லை ஸ்கேன் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதை கண்டுபிடிச்சிடலாம். சின்னதாக இருக்கும்போது இருந்தால் இதை ட்ரீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிம்பிள். அண்ட் அதுலேயும் 90% மேலே நம்ம ஆளோட லைஃப்பை நம்ம காப்பாற்றிட முடியும், கேன்சரை குணப்படுத்திட முடியும். ஸோ இந்த உலக புற்றுநோய் தினத்தில் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது, நான் சொன்ன மாதிரி இந்த மேமோகிராம் டெஸ்ட்டோ அல்லது சர்விக்ஸ் கேன்சரில் பேப்ஸ்மியர்னு சொல்கிற அந்த டெஸ்ட், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு அது லேடிஸை பொறுத்த வரைக்கும். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங் அண்ட் அதே மாதிரி புகையிலை பழக்கத்தை கம்ப்ளீட்டாக விட்டுறதுங்கிறது ஒன்று செய்யலாம். பழக்கம் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த சிடி டெஸ்ட் பண்ணால் அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வு காணலாம். ஸோ யுனைடெட் பட் யூனிக், எல்லாரும் தனித்தனி நபர்கள் ஆனால் எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். ஸோ இதை மனசில் வச்சுட்டு இந்த உலக புற்றுநோயில் நம்ம கேன்சரை ஜெயிப்போம். நன்றி.